மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தன்னலமில்லாத மேசராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் உலவுவதால் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற சாத்தியமாகும். வழக்குகள் இழுபறியாகும். வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பிரச்சனைகள் சற்று குறையும். எண்ணங்கள் ஈடேற காலதாமதம் ஆகலாம். பழுதடைந்த வாகனத்தை சரி செய்யும் எண்ணம் மேலோங்கும். வீட்டு தேவைகளுக்காக சிலர் கடன் வாங்க நேரிடலாம். 12/8/2020 அன்று ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே முன்கோபம் கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உறவினர்களிடையே மனஸ்தாபம் நேரிடலாம். வேலை சுமை அதிகரிக்கும். மனதில் ஒருவித கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சாயா கிரகமான ராகு சகாயஸ்தானத்தில் தொடர்வதால் ஆற்றல் கூடும். நினைத்த வேலைகளை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள். தைரியம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக அமையும். மூத்த சகோதரர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தன்னம்பிக்கையுடன் பணிபுரிவதால் நல்ல பெயர் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவலால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். மற்றொரு சாயா கிரகமான கேது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் வெளியூர் பயணங்கள் மூலம் ஞான தேடல் உண்டாகும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். தந்தை வழி உறவினர்களின் மூலம் லாபகரமான செயல்கள் நிறைவேறும். மனதில் ஒருவித அமைதி தோன்றும். செய்யலாமா வேண்டாமா என்று நினைத்த வேலையொன்றை செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 12/9 அதிபதி குரு வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகவே அமையும். சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் செய்யலாமா என்று எண்ணம் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உணர்வு உண்டாகும். குருவின் பார்வை பலம் ஜென்ம ராசியில் பதிவதால் உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். தைரியம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லவிதமாக முடிவடையும். 10/11 அதிபதி சனி வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியில் காரியங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைப்பதில் காலதாமதம் ஆகலாம். கடன் சுமை குறைய சில வேலைகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு குறையும். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டாகும். பஞ்சமாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் உலவுவதால் தேக நலத்தில் கவனம் வேண்டும். அவ்வப்போது சிறு சிறு உபாதைகள் தோன்றக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். பிள்ளைகளின் வழியில் பெருமை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பார்த்த வங்கி கடனுதவி கிடைக்க சாத்தியமாகும். தொழில் வியாபாரத்தில் பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். தந்தையின் மூலம் அனுகூலமான ஆதரவு கிடைக்கும். 9/6 அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் சில சமயம் விருத்தியான நிலை தோன்றும். தைரியம் குறைவது போல் இருக்கும். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு மந்த நிலை தோன்றக்கூடும். 27/7/2020 முதல் சுகஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் உடலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைந்து தோற்றப்பொலிவு கூடும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகும். கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். 13/8/2020 முதல் பஞ்சமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆன்மீக விஷயமாக வெளியூர் சென்று வரும் எண்ணம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மலரும். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். 2/7 அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். 30/7/2020 முதல் சகாயஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் வியாபாரம் விருத்தியடையும். உடல்நிலையில் தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவித ஈர்ப்பு உண்டாகும்.
பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நாட்டம் அதிகரிக்கும். கலைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புது புது யோசனைகளை செயல்படுத்தி லாபம் காண்பீர்கள். வெளியூர் பயணங்களால் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உடன் பிறந்த சகோதரர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்ற இறக்கமான மாதம். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சலுகைகள் கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகலாம். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டு பயணம் அதிர்ஷ்டமாக அமையும். மனைவி வழியில் செலவுகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். பேச்சில் அனுபவ அறிவு தென்படும். அனல் பேச்சுக்களால் பதவிகள் தேடி வரும். எண்ணிய எண்ணம் எல்லாம் நிறைவேறும். இந்த ராசி பெண்மணிகளுக்கு இனிமையான மாதம். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். சேமித்த தொகையில் இருந்து ஆடம்பர பொருட்களை வாங்குவார்கள். கணவன் வழி உறவினர்களிடம் கோபத்தை காட்டி பகைத்து கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் பணிகளில் பொறுப்புடன் பணியாற்றுவதால் நற்பெயர் பெறலாம். இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 29/7/2020, 30/7/2020 மற்றும் 31/7/2020 மாலை வரை மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை தரும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு இன்பம் தரும். காலை போல் கடுமையாக உழைக்கும் ரிஷபராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் ஜென்ம ராசியில் உள்ளதால் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகும். அலைச்சல் சற்று குறையும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் தகவலால் சந்தோஷம் அதிகரிக்கும். இல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 30/7/2020 முதல் தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிறக்கும். உங்கள் கருத்துக்களை குடும்பத்தினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தனவரவு இருமடங்காகும். சாயா கிரகமான ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் வழியில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்க இயலாது. பயணங்கள் அலைச்சலை தரும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருந்தாலும் அதிக கவனம் தேவைப்படும். மற்றொரு சாயா கிரகமான கேது அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆன்மீக நாட்டம் குறையும். மனதில் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இழுபறியாகும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிய வேலை தேடும் அன்பர்களுக்கு தடை தாமதம் உண்டாகலாம். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்ய முடியாமல் போகும். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள். சுகஸ்தானாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சில முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுப்பதால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் பணிபுரிவதால் பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். உடன்பிறப்புகள் வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். 7-12 கூடைய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் பலிதமாகும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். உடல் தோற்றப்பொலிவு கூடும். காவல், இராணுவம், தீயணைப்பு துறை போன்றவைகளில் பணிபுரிபவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்க வழி உண்டாகும். தேவைகளுக்கு ஏற்ற தனவரவு வந்து சேரும். 12/8/2020 முதல் விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வீண் விரயம் முன்வந்து நிற்கும். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை முடிக்கும் ஆர்வம் உண்டாகும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். 2-5 கூடைய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் தனஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடைபெறும். 27/7/2020 முதல் சகாயஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் தைரியத்துடன் செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 13/8/2020 முதல் சுகஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் உடல்நிலையில் வியக்கத்தகு முன்னேற்றம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தாயார் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வீடு திரும்புவார்.
நல்ல காரியங்கள் துரிதமாக நடைபெறும். உற்றார் உறவினர்களின் மூலம் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். 8-11 அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் நல்லது நடைபெறும். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வக்ரம் பெறுவது நல்லது. சுப காரியங்களுக்காக செலவுகள் உண்டாகலாம். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். எதிர்பாராமல் சில காரியங்கள் சட்டென நடைபெறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 9-10 அதிபதி சனி அஷ்டமத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தந்தை வழியில் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்களின் பொறுமையான அணுகுமுறையால் சமாளிப்பீர்கள். சில வேலைகளை ஏன் தான் எடுத்தோம் என்று சலித்துக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தள்ளி போகும். இருப்பினும் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். துணைவி வழி சொத்துக்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். சில நேரங்களில் சக ஊழியர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். எவரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் எண்ணிய லாபம் வந்து சேர கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். சில அதிரடி முடிவுகள் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும். அமைதியாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பொறுமை காக்க வேண்டிய மாதம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசி பெண்மணிகள் மிகுந்த பொறுமைசாலிகள். முன்கோபம் அதிகரிக்கலாம். கணவன் வீட்டாரிடம் அனுசரித்து நடந்து கொள்வதால் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெருகும். உத்தியோகம் செல்லும் பெண்கள் பொறுமையுடன் பணிபுரிவதால் செல்வாக்கு உயரும். இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 31/7/2020 மாலை முதல் 1/8/2020 மற்றும் 2/8/2020 வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடும் சர்வேஸ்வரர் வழிபாடும் மிகுந்த நன்மையை அளிக்கும். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் மிதுன ராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் புதன் மாத ஆரம்பத்தில் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். இல்ல தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். தேக நலம் சீராக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். 27/7/2020 முதல் தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் உண்டாகும். 13/8/2020 முதல் சகாயஸ்தானத்திற்கு மாறுவதால் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும். கமிஷன் ஏஜென்சி துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சாயா கிரகமான ராகு ஜென்ம ராசியில் இருப்பதால் உடலில் ஒருவித அசதி சோர்வு உண்டாகும். மனதில் வீண் குழப்பங்கள் தோன்றி மறையும். ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை வரும். முன்கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத அலைச்சல் உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் தடை தாமதங்களால் தள்ளி போகும். மற்றொரு சாயா கிரகமான கேது சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும். வேண்டாத விஷயங்களில் தலையிடுவதால் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. விட்டு கொடுத்து செல்வது நன்மையை அளிக்கும். வெளியூர் பயணங்களில் அலைச்சல் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களில் மனதை செலுத்தினால் அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. 7-10 அதிபதி குரு வக்ரகதியில் சப்தம ராசியில் சஞ்சரிப்பதால் திருமண வாய்ப்புகள் கைகூடும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற சாத்தியமாகும். தேக நலம் சீரடையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையாது. மனைவி வழியில் ஆதாயம் வந்து சேரும். தைரியம் கூடும். எந்த செயலை செய்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். 8-9 அதிபதி சனி வக்ரகதியில் சப்தம ராசியில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சுபகாரிய பேச்சுக்கள் தள்ளி போகலாம். வீட்டு பிரச்சனைகளை வெளியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எந்த வேலையை எடுத்தாலும் மனதில் ஒருவித விரக்தி தோன்றும். குழப்பங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உணவு கட்டுப்பாடு அவசியம். சகாய ஸ்தானாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத தனவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். குடும்ப ஒற்றுமைக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள்.
அரசாங்க வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உணர்வு உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். 6-11 குடைய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடுவதால் வேலை சுமை அதிகரிக்கும். 12/8/2020 முதல் லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் லாபம் 2 மடங்காகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இராணுவம் காவல்துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். பூமி லாபம் விருத்தி அடையும். வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான விவகாரங்கள் லாபகரமாக அமையும். வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய வாய்ப்புண்டாகும். புண்ணிய காரியங்களுக்காக சிறிது செலவு செய்வீர்கள். 5-12 குடைய அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும். 30/7/2020 அன்று ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் சந்தோஷம் உண்டாகும். தேக நலம் சீராக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம். சக ஊழியர்களின் விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். அரசியல்வாதிகள் நிதானமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் அலைச்சலை தரும். உயர் பதவி கிடைக்க சிறிது காலம் பொறுத்திருப்பது நன்மையை அளிக்கும். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகள் இருக்கக்கூடும். உங்கள் அறிவாற்றலால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம். மாறுபட்ட அணுகுமுறையால் சில அதிரடி திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். கலைஞர்கள் கொஞ்ச காலம் பொறுத்திருந்தால் அதிக நன்மைகள் பெறலாம். சிலர் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துவார்கள். பெண்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். வீட்டு தேவைகளை அவர்களது புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீர்கள். பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி சில காரியங்களை செய்வீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு நிர்வாகத் திறமை பளிச்சிடும். இந்த மாத சந்திராசிரம தினங்கள் 3/8/2020 மற்றும் 4/8/2020 வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதாலும் சனிக்கிழமை அனுமான் வழிபாடும் நன்மைகள் அதிகம் கிடைக்க வழி செய்யும். கடமையே கண்ணாக கருதும் கடகராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். இல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சாயா கிரகமான ராகு விரயஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யும் அன்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். வெளியூரில் வேலை தேடும் அன்பர்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். வழக்குகள் இழுபறியாகும். மற்றொரு சாயா கிரகமான கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றம் அடைய தெய்வ வழிபாடு தேவைப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாண்டால் வெற்றி நிச்சயம். மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். உறவினர்களின் விவகாரங்களில் அனாவசியமாக தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. 6-9 குடைய அதிபதி குரு வக்ரகதியில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து முக்கியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். மனைவி வழி உறவினர்களால் செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் அடைய சில முடிவுகளை எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அனுசரணையாக செல்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கடும் பிரயாசை உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். எதிர்பாராத தனவரவு வருவதற்கு வாய்ப்புள்ளது. கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருப்பதால் புது முதலீடுகள் செய்வீர்கள். 4-8 குடைய அதிபதி சனி வக்ரகதியில் தனுசுவான 6ஆம் இடத்தில் உள்ளதால் தேவையற்ற மனக்குழப்பம் வந்து சேரலாம். வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல்நிலையில் கவனம் தேவை. மனக்கட்டுப்பாடுடன் உணவு கட்டுப்பாடு அவசியம். ஒத்துக்கொள்ளாத உணவுகளை ஒதுக்குவது நல்லது. பிள்ளைகளை பொறுப்புடன் கவனிப்பது நல்லது.
நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்ய முடியாமல் போகலாம். தனஸ்தானாதிபதி சூரியன் ஜென்ம ராசியில் உலவுவதால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். அசதி சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். முன்கோபம் கூடும். எந்த வேலையும் முடிவடையாமல் தள்ளி போகும். தனவரவில் தடைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மனஸ்தாபங்கள் வந்து போகும். சுபகாரிய பேச்சுக்கள் இழுபறியாகும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றுவதில் சிரமம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது நல்லது. 3-12 கூடிய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் கடும் நிதி நெருக்கடியை உண்டாக்கும். இருப்பினும் புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீர்கள். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணம் நிறைவேற காலதாமதமாகும். 27/7/2020 முதல் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் எண்ணியவை நிறைவேறும். உடல் நலம் நல்ல விதத்தில் முன்னேற்றம் அடையும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும். 13/8/2020 முதல் தனஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் தனவரவில் இருந்த தடைகள் விலகும். பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தைரியம் கூடும். வெளி வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். 5-10 கூடிய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தந்தை வழி ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். 12/8/2020 முதல் ஜீவனஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்புடன் பணிபுரிவீர்கள். வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான விவகாரங்கள் வெற்றியை தரும். காவல் இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். 4-11 கூடிய அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலம். நண்பர்கள் உறவினர்கள் சரியான சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். நீங்களும் அவர்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். 30/7/2020 முதல் விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் சுற்றுலா செல்ல செலவுகள் செய்வீர்கள். வீட்டு தேவைகளுக்காக எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் விடுமுறையில் செல்வதால் பொறுப்புகள் அதிகரித்து வேலைபளு கூடும். இன்முகத்துடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். விற்பனை அதிகரிக்க கடையை அழகுபடுத்த செலவுகள் செய்வீர்கள். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்க பயணங்களை மேற்கொள்வீர்கள். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். பொதுவாகவே இந்த ராசிக்கார அன்பர்கள் அரசியலில் உயர் பதவிகளில் இருப்பார்கள். இந்த மாதம் புகழ் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தரும். பெண்களுக்கு ஏற்றமான மாதம். இவர்களை புரிந்து கொள்வது கடினம். சேமிப்பதில் கெட்டிக்காரர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அனுசரணையாக இருப்பார்கள். கணவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்கள் கண்டிப்பாக இருப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும். இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 5/8/2020, 6/8/2020 மற்றும் 7/8/2020 மாலை வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மன நிம்மதியை அளிக்கும். சிங்கம் போல சிலிர்த்து எழும் சிம்மராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்க தியானம் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாவதில் சிக்கலாகும். உடன் பிறந்த சகோதரர்கள் வழியில் சுபகாரியங்களுக்காக செலவுகள் நேரிடலாம். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற சாத்தியம் உண்டாகும். மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சாயா கிரகமான ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில அதிரடியான முடிவுகள் எடுப்பதால் விற்பனை அதிகரித்து லாபம் உயரும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வந்து அறிமுகம் ஆவார்கள். வேலையில் அதிக கவனம் செலுத்துவதால் உடனுக்குடன் முடிப்பீர்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைவதால் உங்கள் செல்வாக்கும் உயரும். மனதில் ஒருவித குதூகலம் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகள் உங்கள் நலனில் அதிக அக்கறை கொள்வார்கள். மற்றொரு சாயா கிரகமான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். புண்ணிய காரியங்களுக்காக சிறிது செலவுகள் செய்வீர்கள். இல்லத்தில் குலதெய்வ வழிபாட்டினை நடத்தி மகிழ்வீர்கள்.
பிள்ளைகளின் மீது அதிக கவனம் செலுத்துதல் நல்லது. மன அமைதி அடைய தியானம் மேற்கொள்வீர்கள். எண்ணிய எண்ணம் நிறைவேற காலதாமதமாகும். 6, 7 குடைய அதிபதி சனி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகள் மூலம் மனக்குழப்பம் வந்து சேரலாம். சில வேளைகளில் காரிய தாமதம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். வழக்குகள் இழுபறியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 4, 9 குடைய செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். தாயாரின் உடல்நிலையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு இழுபறியாகும். 12/8/2020 அன்று பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் தீரும். தந்தை வழி ஆதரவு பெருகும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பாக இருந்த இழுபறிகள் தீரும். 2, 11 கூடைய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கமிஷன், ஏஜென்சி, இன்சூரன்ஸ் துறைகளில் இருப்பவர்கள் லாபகரமான முன்னேற்றத்தை அடைவார்கள். தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்க சாத்தியமாகும். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். 27/7/2020 அன்று விரயஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் வீட்டு தேவைகளுக்காக கடன் வாங்க நேரிடலாம். சுப காரியங்களுக்காக செலவுகள் உண்டாகும். பயணங்கள் ஆறுதல் தரும். வெளியூர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் செலவுகளால் நஷ்டம் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 13/8/2020 அன்று ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் மனதில் சந்தோஷ நிலை குடிகொள்ளும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் மந்த நிலை அகன்று சுறுசுறுப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகும். 5, 8 குடைய அதிபதி குரு பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இயங்குவதால் பிள்ளைகள் மூலம் நன்மைகள் நடைபெறும். புண்ணிய தல யாத்திரை செல்ல போட்ட திட்டங்கள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த பிணிகள் அகலும். உறவினர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். மனைவி வழியில் பிரியம் உண்டாகும். உணவு விஷயத்தில் ஆர்வம் கூடும். 3, 10 குடைய அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். மனதில் கவலை தோன்றும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். முதலீடு அதிகரிப்பது இப்போதைக்கு வேண்டாம். 30/7/2020 அன்று லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் தொழிலில் லாபம் அதிகரிக்க தொடங்குவதால் புதிய முதலீடு செய்யலாம். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் கூடும். கவலைகள் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சுறுசுறுப்புடன் பணிபுரிந்து பாராட்டுக்கள் பெறுவீர்கள். சலுகைகள் கிடைப்பதால் சந்தோஷம் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மாத பிற்பகுதியில் லாபம் அதிகரிப்பதால் புதிய முதலீடுகள் செய்து விரிவுபடுத்துவீர்கள். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதற்காக வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளின் பேச்சில் அனல் பறக்கும். எதிரிகளால் பேச முடியாது வாயடைத்து போவார்கள். மக்களிடையே செல்வாக்கு உயரும். பெண்மணிகளுக்கு அற்புதமான மாதம். செலவுகள் சில சமயம் அதிகரித்தாலும் அருமையாக சமாளித்து நல்ல பெயர் பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க என்ன வழி உண்டோ அதை செய்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்கள் கண்ணும் கருத்துமாக பணிபுரிவதால் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளும் சலுகைகளும் கிடைக்கும். இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 7/8/2020 மாலை முதல் 8/8/2020 மற்றும் 9/8/2020 மாலை வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மாதம் முழுவதும் தினம்தோறும் சூரிய வழிபாடும் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவதாலும் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். கலகலப்பாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளும் கன்னிராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் புதன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் எழுத்துத்துறை கணினித்துறையில் இருப்பவர்கள் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவார்கள். கூடுமானவரை வெளியில் சுற்றுவதை தவிர்க்கவும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள்.
நினைத்த வேலைகளை அருமையான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். 27/7/2020 முதல் லாபஸ்தானமாகிய கடகத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருமடங்காகும். வெளியூர் பயணங்கள் விருத்தி அடையும். கதை கட்டுரை எழுதும் நண்பர்கள் ஏற்றம் அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான ஆதாயம் உண்டாகும். உடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். 13/8/2020 முதல் விரயஸ்தானமாகிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்களுடன் கேளிக்கை மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம். சாயா கிரகமான ராகு ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் ஓடி ஓடி உழைக்க வேண்டி வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விடுமுறையில் செல்வதால் அவர்களது வேலைகளையும் சேர்த்து பார்ப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சுமாரான நிலை இருக்கும். புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மற்றொரு சாயா கிரகமான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. கவனம் தேவைப்படும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த கடனுதவிகள் கிடைக்க காலதாமதம் ஆகும். 4/7 கூடிய அதிபதி குரு வக்ரகதியில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தேக ஆரோக்கியம் மாற்று மருத்துவத்தால் சீராகும். உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதின் மூலம் பாசம் அதிகரிக்கும். நண்பர்கள் உங்கள் தேவையறிந்து உதவிகள் செய்வார்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போனாலும் சுபமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். 5/6 கூடிய அதிபதியான சனி வக்ரகதியில் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்ல தேவைகள் பூர்த்தியாவதில் காலதாமதம் உண்டாகும். வழக்குகள் இழுபறியாகும், தள்ளி போகும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து கவலை கொள்ள நேரிடும். விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் உலவுவதால் செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் தள்ளிப்போய் சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் இருமடங்காகும். கடையை விரிவுபடுத்துவதால் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு அமோகமாக இருக்கும். தன்னம்பிக்கையுடன் பணிபுரிவதால் எதிர்பார்த்த சலுகைகளை பெறலாம். 3/8 கூடிய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் இருப்பதால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் சுணக்கமாகி பின்னர் நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்களில் தடை தாமதம் உருவாகலாம். அலைச்சல் அதிகரிக்கும். சில விஷயங்களில் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். 12/8/2020 முதல் அஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். வேலை பளு அதிகரிப்பதால் பணிகளை உடனுக்குடன் செய்வது நன்மையை அளிக்கும். காவல், இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்களில் மரியாதை குறையாமல் பார்த்து கொள்ளவும். 2/9 கூடிய சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் உலவுவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுத்த காரியம் வெற்றி பெறும். மனதில் ஒருவித குதூகலம் பிறக்கும். தேகம் மினுமினுக்கும். இல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 30/7/2020 முதல் ஜீவனஸ்தானமாகிய மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு விற்பனை விறுவிறுப்புடன் அமைவதால் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களில் சிலர் மிகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். உத்தியோகத்தில் வேலைக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு வேலையை முடித்து மறு வேலையை உடனே எடுப்பீர்கள். மேலதிகாரிகளிடம் சலுகைகளை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பொறுமையுடன் செயல்படுவதால் வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும். கலைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். மாத பிற்பகுதியில் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு எண்ணிய காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். செலவுகளை குறைத்து சேமிக்கும் எண்ணம் உருவாகும். உத்தியோகம் செல்லும் பெண்கள் பொறுப்புடன் பணிபுரிந்து தேவையான சலுகைகளை பெறுவார்கள். இந்த மாத சந்திராஷ்டம தினங்கள் 9/8/2020 மாலை முதல்
10/8/2020 மற்றும் 11/8/2020 வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். மாதம் முழுவதும் வியாழக்கிழமை மகான்களின் வழிபாடும் சனிக்கிழமைகளில் சனிக்கவசம் சொல்லுவதும் மிகுந்த நன்மையை தரும். துடிப்பாக செயல்படும் துலாம் ராசி நேயர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ராசிநாதன் சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் அஷ்டமத்தில் வலிமையாக இருப்பதால் நீங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகள் அனைத்தும் வெகு எளிதில் பூர்த்தியாகும். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஆர்வம் கூடும். 30/7/2020 முதல் பாக்கியஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான ஆதாயம் கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வெளியூர் பிரயாணங்களில் வெற்றி கிடைக்கும். உறவினர்களால் நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சாயா கிரகமான ராகு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும். தந்தையின் அனுகூலம் கிடைக்கும். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டை புதுப்பிக்கவும் வாய்ப்பு உண்டாகும். சிலர் சொத்துக்கள் வாங்குவதற்கு கூட அனுகூலம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி பெருகும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியை தரும். மற்றொரு சாயா கிரகமான கேது சகாயஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவதால் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். தன்னம்பிக்கையுடன் சுறுசுறுப்பாக பணிபுரிவீர்கள். தள்ளிப்போன காரியங்கள் சட்டென முடியும். உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் அதிக ஆதரவு தருவார்கள். லாபாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்கள் சாதுரியம் அதிகரிப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவதால் விற்பனை அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் பணிபுரிந்து மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். 4-5 குடைய அதிபதியான சனி வக்ரகதியில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் ஒருவித கிளேசம் அவ்வப்போது தோன்றி மறையும். குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுவது குறித்து கவலைப்படுவீர்கள். தங்கள் ராசிக்கு சனி உச்சம் என்பதால் எப்பொழுதுமே சனீஸ்வர வழிபாடு செய்வதால் உங்களை உச்சத்தில் வைக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உறவினர்களிடத்தில் செல்வாக்கு உயரும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். உடல் நிலையில் சிறு சிறு உபாதைகள் வரலாம். 3-6 கூடிய அதிபதி குரு வக்ரகதியில் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவில் இருந்த தடைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். யாருக்கும் ஜாமீன் அதாவது வாக்கு கொடுக்க வேண்டாம். செலவுக்கேற்ற வரவு கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். உடன் பிறந்தவர்களால் சுபகாரிய செய்திகள் வந்து சேரும். வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க காலதாமதமாகலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். சில காரியங்களை தைரியத்துடன் செயல்பட்டு செய்து முடிப்பீர்கள். குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் என உபதேசம் செய்வீர்கள். 9-12 குடைய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையின் ஆதரவு அதிகம் கிடைக்கும். வீடு மனை விவகாரங்கள் வெற்றியை தரும். கமிஷன் ஏஜென்சி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு பலன்கள் உண்டாகும். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். 27/7/2020 முதல் ஜீவனஸ்தானமான கடகராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் தொழில் வியாபாரத்தில் விற்பனை ஜோராக நடக்கும். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் குறையும். 13/8/2020 முதல் லாபஸ்தானமாகிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் லாபம் 2 மடங்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அதிக முதலீடு இப்போதைக்கு வேண்டாம். 2-7 கூடிய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் கடன்களை குறைப்பதில் ஆர்வம் உண்டாகும். உறவினர்களிடத்தில் இருந்த பகை மறையும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சில தடைகள் உண்டாகும். 12/8/2020 அன்று கலஸ்தர ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து அன்பு அதிகரிக்கும். சீருடை பணியாளர்களாகிய தீயணைப்புத்துறை, காவல்துறை, இராணுவத்துறையில் பணிபுரிபவர்கள் ஏற்றம் பெறுவதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக பணிபுரிவதால் எதிர்பார்த்த லாபம் 2 மடங்காகும். கூட்டாளிகள் மிகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். வெளிநாட்டிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அரசாங்க வகையில் சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிப்பதால் வேலைபளு கூடும்.
பொறுமையாக கையாண்டு முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு அருமையான மாதம். திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத இறுதியில் திருமணம் கைகூடி வரும். புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு பதவியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு சேமிப்பில் ஆர்வம் அதிகம் உண்டாகும். கணவன் வழி உறவினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து செலவு செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பணியில் பொறுப்புகள் கிடைத்து உயர்வு உண்டாகும். இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 16/7/2020, 17/7/2020 மற்றும் 12/8/2020, 13/8/2020. இந்நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடும் சனிக்கிழமைகளில் காக்கைக்கு எள் சாதம் வைப்பதும் மன நிம்மதியை கொடுக்கும். படபடவென்று பேசினாலும் வெள்ளை உள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை தரக்கூடிய சம்பவம் ஒன்று நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகள் உயர்கல்வி குறித்து வெளிநாடு செல்வார்கள். 12/8/2020 முதல் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் உறவினர்கள் நண்பர்களிடத்தில் இருந்த பகைமை மறையும். கடனை அடைக்க தேவையான பணவரவு வந்து சேரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியடையும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும். அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அனுசரணையாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் நல்லவிதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். சாயா கிரகமான ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் எதிலும் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். வழக்குகளில் தேக்க நிலை உண்டாகும். மனதில் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். யோகா தியானம் செய்வதால் மனதில் நிம்மதி கிடைக்கும். மற்றொரு சாயா கிரகமான கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் தன வரவில் சோதனைகள் அதிகரிக்கும். தெய்வீக பிரார்த்தனைகளால் சஞ்சலங்கள் தீரும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நன்மையை அளிக்கும். எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். 2-5 கூடிய குரு வக்ரகதியில் தனுசு ராசியில் இருப்பதால் தனவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும். வரவேண்டிய பணம் கூட சிறிது தடைக்கு பின்னர் கைக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள். சிலர் ஆன்மீக விஷயமாக வெளியூர் சென்று வருவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுக்களில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். 3-4 கூடிய அதிபதி சனி வக்ரகதியில் தனுசுவில் இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம். தனவரவில் தடைகள் இருந்தாலும் தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களில் சிலர் விலகி இருப்பார்கள். இருப்பினும் ஒற்றுமை குறையாது. சில விஷயங்களை போராடி முடிப்பீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க காலதாமதமாகலாம். எப்போதோ போட்ட சாட்சி கையெழுத்தால் இப்போது பிரச்சனை வரலாம். எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது நல்லது. ஜீவனஸ்தானாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உலவுவதால் எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தந்தையின் உடல்நிலையில் இதுவரையில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து சுபிட்சம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான ஆதாயம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொண்டு வரும். 8-11 கூடிய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் அஷ்டமத்தில் இருப்பதால் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 27/7/2020 முதல் பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதால் புத்தி கூர்மை வெளிப்படும். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். தந்தை வழி ஆதரவு பெருகும். 13/8/2020 முதல் ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் எழுத்து துறையில் இருப்பவர்கள்
கற்பனை வளம் பெருகி முன்னேற்றம் அடைவார்கள். ஸ்டேஷனரி, கமிஷன், ஏஜென்சி துறையில் இருப்பவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து சேரும். 7-12 கூடைய அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் அஷ்டமத்தில் இருப்பதால் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டு தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். 30/7/2020 முதல் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிகம் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களுடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தந்தையின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பால் லாபம் காண்பார்கள். புது புது ஒப்பந்தங்களால் விற்பனை உயரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைத்து பொறுப்புகள் அதிகரிக்கும். வீடு கட்ட விண்ணப்பித்த கடன் உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் பேச்சில் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசினால் மேன்மை அடையலாம். வெளியூர் பயணங்கள் முன்னேற்றத்தை தரும். கலைஞர்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதால் வருமானம் உயரும். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு நல்ல மாதம். செட்டும் கட்டுமாக செலவுகள் செய்து பொருளாதாரத்தை உயர்த்துவார்கள். இவர்களின் ஆற்றல் கண்டு வியந்து போவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்குவார்கள். பணியில் தன்னம்பிக்கை உண்டாகும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 18/7/2020, 19/7/2020, 20/7/2020 மாலை வரை மற்றும் 14/8/2020, 15/8/2020. இந்த நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் சனி பிரீத்தி செய்வது நல்லது. முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்வது வந்த வெல்வினையும் வெருண்டு ஓடும். தன்னலம் கருதாது எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் தனுசு ராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் குரு வக்ரகதியில் ஜென்ம ராசியில் இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஒருவித அசதி, சோர்வு இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் வந்து நீங்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் தள்ளி போகும். இல்ல தேவைகள் கடும் பிரயாசிக்கு பிறகு பூர்த்தியாகும். சாயா கிரகமான ராகு காலஸ்தரஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். சுபகாரிய நிகழ்ச்சிக்காக செலவுகள் நேரிடலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சலை தந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வரும். வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை கெடாமல் பார்த்து கொள்ளவும். மற்றொரு சாயா கிரகமான கேது ஜென்ம ராசியில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு குறைய தியானம், உடற்பயிற்சி தேவைப்படும். சில சமயம் மனதில் விரக்தி தோன்றும். முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டி வரும். பூர்வீக சொத்துக்களில் சிலருக்கு இடையூறுகள் நேரிடலாம். 5-12 கூடைய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உறவினர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அதிக கவனம் வேண்டும். இராணுவம், காவல்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வு கிடைத்து முன்னேற்றம் உண்டாகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். 12/8/2020 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைவதால் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்பட்டாலும் இறுதியில் பெருமை தரக்கூடிய சம்பவம் நடைபெறும். பூமி லாபம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் புரிதல் நிலை உண்டாகும். 2-3 கூடைய அதிபதி சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணை வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனே முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். மனதில் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சலை தரும். குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவைப்படும். பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் எதற்கெடுத்தாலும் ஒருவித வெறுப்பு தோன்றக்கூடும். முன்கோபம் அதிகரிக்கும் என்பதால் அமைதி காப்பது நல்லது. வெளியூர் செல்லும்போது கொண்டு போகும் உடைமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது.
எவருக்கும் எந்த நேரத்திலும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். உதவி செய்வதில் தவறில்லை. 7-10 அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எழுத்துத்துறை, அச்சுத்துறை அன்பர்கள் பொறுப்புடன் பணியாற்றுவது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகும். வெளியூர் பயணம் திருப்திகரமாக அமையும். 27/7/2020 முதல் அஷ்டமத்தில் பெயர்ச்சி அடைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதால் எண்ணங்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கஷ்டங்கள் விலகும். உடல்நிலையில் வியக்கத்தகு முன்னேற்றம் அடையும். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். தனவரவில் இருந்த தடைகள் அகன்று சுபிட்சம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதால் மகிழ்ச்சி கூடும். 13/8/2020 முதல் பாக்கியஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் ஸ்டேஷனரி விற்பனை அதிகரிக்கும். எழுத்துத்துறையில் கற்பனை வளம் பெருகும். சிலருக்கு பாராட்டுக்கள் கிடைக்க சாதகமாகும். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். மனதில் இன்பம் அதிகரிக்கும். 6-11 அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் சிறு கலக்கம் வந்து தெளியும். நண்பர்கள் ஆறுதலாக நடந்து கொள்வார்கள். உறவினர்கள் பகை உருவாகலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். 30/7/2020 முதல் கலஸ்தரஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் கணவன் மனைவி உறவு நிலையில் கவனம் தேவைப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் தாமதமாகி முடிவுக்கு வரும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரித்து ஆடம்பர பொருட்களை வாங்குவதால் செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கடின முயற்சியுடன் வெற்றி அடைவீர்கள். புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வதால் குழப்பங்கள் உருவாகும். இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் நீங்கும். புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமுடன் இருப்பதால் மேலதிகாரிகளிடம் சலுகைகள் கிடைக்கும். சிலர் உத்தியோகம் தொடர்பாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள். கலைஞர்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும். சிலருக்கு வாய்ப்புகள் தள்ளி போகும். துணைவி வழியே திருப்பங்கள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான மாதம். அனைவரையும் அனுசரித்து செல்வதால் செல்வாக்கு உயரும். சிலருக்கு கட்சியில் உயர்வு கிடைக்க சாத்தியமாகும். பெண்களுக்கு பொறுமை அதிகரிப்பதால் பெருமை உண்டாகும். கணவன் வீட்டாருக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பதால் மதிப்பு உயரும். உத்தியோகம் செல்லும் பெண்கள் பொறுமையுடன் பணியாற்றுவதால் பாராட்டுக்கள் கிடைக்கும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 20/7/2020, 21/7/2020, 22/7/2020 மாலை வரை மற்றும் 16/8/2020 ஆகிய தினங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் எல் சாதம் கலந்து காக்கைக்கு வைக்கவும். வியாழக்கிழமை தோறும் குரு காயத்ரி சொல்வது நன்மையை அளிக்கும். மனதில் பட்டதை சரியாக செய்து முடிக்கும் மகர ராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சனி வக்ரகதியில் தனுசு ராசியில் இருப்பதால் எண்ணிய காரியம் வெற்றி பெறும். சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவலால் மன நிம்மதி அடையும். உறவினர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். சில விஷயங்களில் எதிர்பாராத தனலாபம் வந்து சேரும். எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் காத்திருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சாயா கிரகமான ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தென்படும். கடன் சுமை குறைய வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பகைமை மறையும். விரும்பி வந்து இணைவார்கள். வழக்குகளில் எதிர்பாராத வெற்றி சாதகமாக அமையும். நம்பிக்கை அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். மற்றொரு சாயா கிரகமான கேது விரயஸ்தானத்தில் இருப்பதால் குலதெய்வ வழிபாட்டிற்காக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஞான தேடல் விஷயமாக வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். யோகா மூச்சு பயிற்சி செய்வதில் ஆர்வம் உண்டாகும். மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீர்கள். மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத சில விஷயங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது. வெளி வட்டார தொடர்புகள் விருத்தியடையும். அஷ்டமாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். சில சமயம் எரிச்சல் தரக்கூடிய சம்பவம் நடைபெறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் சிறிய தடைக்கு பின்னர் நல்ல முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும். செய்ய நினைத்த காரியங்கள் காலதாமதமாகி தள்ளி போகும்.
உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்வது நல்லது. 5, 10 குடைய அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். 30/7/2020 முதல் 6ஆம் இடத்தில் செல்வதால் வழக்குகளில் இருந்த தேக்க நிலை மாறும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன்கள் அடைபடுவதற்கு வழி பிறக்கும். சில விஷயங்களை போராடி முடிப்பீர்கள். 4, 11 குடைய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் சகாய ஸ்தானத்தில் இருப்பதால் எண்ணியதெல்லாம் இனிதே நிறைவேறும். காவல், இராணுவம், தீயணைப்பு போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பதவி உயர்வு, இதர சலுகைகள் கிடைக்க சாதகமாகும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். செய்யும் செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். நெருப்பு, சுரங்கம் இவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். 12/8/2020 முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும். மருத்துவ செலவு அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும். தாயாரின் உடல்நிலை ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. உறவினர்களின் திடீர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். 6, 9 குடைய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் தள்ளி போகும். கமிஷன், ஏஜென்சி துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். 27/7/2020 முதல் சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதால் மனதில் நினைத்த காரியம் செயல் வடிவம் பெறும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். 13/8/2020 முதல் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். 3, 12 குடைய குரு வக்ரகதியில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரித்தாலும் தனவரவு வந்து சேரும். பொருளாதார நிலை உயர சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். சில காரியங்களை தைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள். அரசு வழி சலுகைகள் எளிதில் கிடைக்கும். சுபகாரியங்கள் பலிதமாகும். தம்பதிகள் இடையே அன்பு அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் லாபம் குறையாது. புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வதால் முதலீடுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் விருத்தியடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றமான மாதம். பணிகளை பொறுமையுடன் விரைந்து முடித்து நல்ல பெயர் பெறுவீர்கள். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால் ஆதரவும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆக்கமான மாதம். அருமையாக பொறுமையாக செயல்படுவதால் பெருமை கிடைக்கும். புகழ் கூடும். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தள்ளி போனாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தம் வந்து சேரும். பெண்களுக்கு அருமையான மாதம். செலவுகளை குறைத்து கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவார்கள். திடீரென்று வரும் விருந்தினர்களை மனம் கோணாமல் உபசரிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்து கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 23/7/2020 மற்றும் 24/7/2020 ஆகிய தினங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரதி வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபட்டு வருவதும் குரு காயத்ரி சொல்வதும் விசேஷம். குடத்தில் உள்ள விளக்கு பிரகாசிப்பது போல் பிரகாசிக்கும் கும்பராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சனி வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். லாபம் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடிவுக்கு வரும். எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சபை நிகழ்ச்சிகளில் உங்களது தனித்துவம் தெரியும். எதிலும் முதன்மையாக வருவீர்கள். சாயா கிரகமான ராகு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தென்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டினை உறவினர்களை கலந்து ஆலோசித்து நிறைவேற்றி மகிழ்வீர்கள்.
பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் உயர்கல்வி விஷயமாக வெளிநாடு செல்வார்கள். மற்றொரு சாயாகிரகமான கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் வெற்றியடையும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். ஞான தேடல் அமையும். வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். கலஸ்தர ஸ்தானாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் ஒருவித தன்னம்பிக்கை குடிகொள்ளும். திருமண முயற்சிகள் பலிதமாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். உறவினர்களின் மூலம் கசப்பான செய்தி ஒன்று வரலாம். தைரியத்துடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு குறையும். கடன் சுமை படிப்படியாக குறையும். உற்றார் உறவினர்களிடையே இருந்த விரோதங்கள் விலகும். 5, 8 அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானத்தில் உலவுவதால் பிள்ளைகள் வழியில் பெருமை தரக்கூடிய சம்பவம் ஒன்று நடைபெறும். பிள்ளைகளின் தனித்திறமைகளைக் கண்டு வியந்து போவீர்கள். ஆன்மீக விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்வீர்கள். 27/7/2020 முதல் 6ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதால் எண்ணங்கள் வெற்றி பெறும். எழுத்து துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். கணினி விற்பனை கணிசமாக உயரும். உடல் ஆரோக்கியம் சீர்பெறும். கடன் சுமை குறைய தனவரவு ஏற்படும். 13/8/2020 முதல் கலஸ்தரஸ்தானத்தில் பெயர்ச்சியடைவதால் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதால் ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். 4, 9 அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும். 30/7/2020 முதல் பஞ்சமஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் பிள்ளைகளின் சுய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கோவில் விசேஷங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் கூடும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். 3, 10 அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் சிலருக்கு தன வரவு தாராளமாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவும். 12/8/2020 முதல் சகாயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் மனதில் ஒருவித தைரியம் அதிகரிக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு கை பார்ப்போம் என்ற எண்ணம் தோன்றும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாகும். காவல் இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். 2, 11 அதிபதி குரு வக்ரகதியில் தனுசுவில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வருமானம் வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை கூடும். லாபம் அதிகரிக்கும். எண்ணியவை நிறைவேற சாதகமான காலம். கடும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிதான் என உணர்ந்த நீங்கள் அதற்கேற்ப செயல்படுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மேன்மை உண்டாகும். சிலருக்கு இடமாற்றம் உறுதியாகலாம். சக ஊழியர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகம் வெளியூர் பயணம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையை செயல்படுத்துவதால் புது வாடிக்கையாளர்கள் வருகை உண்டாகும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பு இருக்கும். வெளிநாட்டைச் சேர்ந்த பிரபல நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் வெற்றியாகும். சிலர் வண்டி வாகனம் வாங்குவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அரசியல்வாதிகளுக்கு ஆறுதலாக அமையும். கட்சியில் உயர்ந்த பதவி கிடைப்பது சாத்தியமாகும். மூத்த தலைவர்களிடம் நெருக்கம் உண்டாகும். அமைதியாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அற்புதமான மாதம். உறவினர்களின் வருகையால் வேலை சுமை அதிகரிக்கும். இன்முகத்துடன் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். எவ்வளவு செலவு வந்தாலும் சமாளிப்பீர்கள். சேமிப்பில் கை வைக்க மாட்டீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்கள் வேலையில் பிடிவாதமாக இருந்து பணிபுரிவதால் நல்ல பெயர் கிடைக்கும். திருமணம் ஆகாத கன்னிகைக்கு நல்ல மணமகன் கிடைக்க சாத்தியமாகும். இந்த மாத சந்திராஷ்டம தினங்கள் 25/7/2020, 26/7/2020 ஆகிய தினங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை கவசம், துர்க்கை காயத்ரி சொல்லி வருவதும்,
சனிக்கிழமைகளில் காக்கைகளுக்கு எல் சாதம் வைப்பதும் மிகுந்த நன்மையை தரும். முயற்சி செய்து வெற்றி பெறும் மீனராசி அன்பர்களே, சார்வரி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் குரு வக்ரகதியில் தனுசு ராசியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும், வருமானம் உயரும், பொருளாதார நிலை சுமாராக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும், வெளிநாடு வாழ் அன்பர்களுக்கு மனக்லேசம் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும், கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும், உற்றார் உறவினர்களால் அனுகூலமான நிலை தென்படும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் மாத பிற்பகுதியில் இணைதே நடைபெறும். சாயா கிரகமான ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் உற்றார் உறவினர்களின் மூலம் மனக்குழப்பம் உண்டாகலாம். உடல் நலனில் அவ்வப்போது சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த வேலையை எடுத்தாலும் தடை தாமதத்திற்கு பின்னர் நிறைவேறும். வெளிவட்டாரங்களில் உங்கள் மரியாதை குறையாமல் பார்த்து கொள்ளவும். நண்பர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை அளிக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாவதில் காலதாமதம் உண்டாகலாம். மற்றொரு சாயா கிரகமான கேது ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் குறையும். மனதில் ஒருவித விரக்தியான நிலை தோன்றக்கூடும். வெளியூர் பிரயாணங்கள் எதிர்பாராத விதமாக தள்ளி போகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். 11-12 கூடைய அதிபதி சனி ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருப்பதால் தொழிலில் போட்டிகள் இடையூறுகள் இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் சாதித்து வெற்றி பெறுவீர்கள். தேவைக்கு ஏற்றபடி வருமானம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்று எண்ண தோன்றும். சிலருக்கு வெளியூர் பிரயாணம் வெற்றிகரமாக அமையும். புது ஒப்பந்தங்கள் கிடைக்க பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். கடுமையாக உழைத்தால் முன்னேற்றம் உண்டு என்று நினைப்பீர்கள். 4-7 கூடைய அதிபதி புதன் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். கணிதத் துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். 27/7/2020 முதல் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதால் எண்ணிய காரியங்கள் துளிர்விடும். நம்பிக்கை பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பிள்ளைகளின் தனித்திறமை வெளிப்படும். பிள்ளைகளுக்காக சிலவற்றை விட்டு தருவீர்கள். 13/8/2020 முதல் 6ஆம் இடம் வருவதால் உறவினர்களிடமிருந்த பகைமை மறையும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். கடன்கள் குறைய வழி பிறக்கும். எழுத்துத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். தனவரவு திருப்திகரமாக அமையும். 3-8 கூடைய அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் தைரியம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பாராட்டுக்கள் பெறுவீர்கள். 30/7/2020 முதல் சுகஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். 2-9 கூடைய அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ஜென்ம ராசியில் உலவுவதால் முன்கோபம் அதிகரிக்கும். எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுவீர்கள். பொறுமை காப்பது அவசியம். நினைத்த வேலைகளை செய்ய முடியாமல் போகும். அலைச்சல் அதிகரிக்கும். குழப்பங்கள் உண்டாகும். 12/8/2020 முதல் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் வந்து போகும். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து மோதல்கள் உண்டாகும். இந்த நேரத்தில் எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். காவல், இராணுவம் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. பகை, ருண, ரோக ஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் உலவுவதால் பிள்ளைகளை பொறுப்புடன் கவனிப்பது நல்லது. கடன் சுமை குறைய வாய்ப்பு உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உடல்நிலையில் கவனம் கொள்வது அவசியம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளால் விற்பனை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகள் ஒத்துழைப்பு இருக்கும். நிதானமாக செயல்படுவதால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இருப்பினும் புத்தி சாதுரியத்தால் உடனுக்குடன் முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் மிகுந்த மரியாதையுடன் ஆதரவு தருவார்கள்.
கலைஞர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புது புது வாய்ப்புகள் தள்ளி போகும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். அரசியல்வாதிகளுக்கு கடும் முயற்சிக்கு பிறகு காரியங்கள் வெற்றியடையும். தலைமைக்கு நெருக்கமாவார்கள். பேசும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். பெண்களுக்கு நல்ல மாதமாக அமையும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் வீட்டாருக்கு சிலவற்றை செய்து கொடுப்பதால் மதிப்பும் மரியாதையும் உயரும். சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் மேலோங்கும். மகன் அல்லது மகள்களுக்கு நல்ல வரன் அமைவது சாத்தியமாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடுவதால் பாராட்டுக்கள் கிடைக்கும். இருந்தாலும் பொறுமையாக பணிபுரிவது நல்லது. இம்மாத சந்திராஷ்டம தினங்கள் 27/7/2020, 28/7/2020 ஆகிய தினங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் துர்க்கை காயத்ரி சொல்லி வருவதும் நன்மையை அளிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.